வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜயோடு சேர்ந்த கூட்டணி ஆட்சி அமைப்போம். தமிழகத்தில் மத்திய அமைச்சர் வைத்து பல்ஸ் பார்க்கிறதா பாஜக? வாங்க வீடியோவை முன்னிமாக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டியில் வரக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமானான தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டியில் வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. 4 முனை போட்டியை எதிர்நோக்கும் வகையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் பல்வேறு எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுகவோ, இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்காக அதிமுகவும் சம பலத்துடன் தமிழகத்தில் போராடி வருகிறதா. இந்நிலையில் தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலரும் என ஒரு முறை சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் கண்டிப்பாக அமையும் என பல முறை கூறுகிறார்கள். இந்த வகையில்தான் மறைமுகமாக அதிமுக ஜெயித்தாலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் என்பதை அவ்வப்போது அதிமுக தலைமைக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார்கள். தேர்தல் நெருங்கும் நிலையில்தான் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் கையில் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில்தான் கூட்டணி ஆட்சி என்கிற கூக்குரலை பாஜகவாக கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்கிறதாம். ஆனால் இப்போது அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதிலும் முக்கியமாக மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் விஜயோடு கூட்டணி சேர்த்து தமிழகத்தில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது பலரையும் கண்டிப்பாக ஒரு புருவம் உயர்த்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவினரை ஒரு கொந்தளிக்கும் செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கும் இந்திய குடியரசுக் கட்சிகள் எல்லாம் தேசிய தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார அறிவித்தல் துறை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரிக்கு வருகை தந்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இதில் பேசியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அங்கு ஒரு பெரும்பான்மையான பலம் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் கண்டிப்பாக பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசியுள்ளதான் தற்போது ஒரு பரபரப்பான செய்தியாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதற்கு அதிமுகவின் மேல்மட்ட மற்றும் 2ஆம் கட்டம் ஏன் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பும் இருந்ததால் பாஜக கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா. ஆனால் தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் அளித்ததாக அதிமுக தலைமைக்கு உணர்த்துவதற்காகவே தற்பொழுது அண்டை மாநில புதுச்சேரியில் தங்களது தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரான ராம்தாஸ் அத்வாலே வைத்துதான் இந்த தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனை ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக பாஜக நிறைவேற்றுகிறதோ என்ற சந்தேகமெல்லாம் எழுந்திருக்கிறது. இதை அதிமுக தலைமை எப்படி எதிர்கொள்ளும் அதற்கு என்பதுதான் தெரியவில்லையாம். இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் விஜயோடு கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக தலைமை கூறி வருவதால் பெரும் அதிர்ச்சியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.